பார்க்க போற மாடல் வந்து இந்த மாடல் பேங்கிள். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மாடல் பேங்கிள் செய்யறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு 2 கட் பேங்கிள் வேணும். அதில் வந்து நீங்கள் கர்வ் பேங்கிள் எடுங்க, ஃப்ளாட் பேங்கிள் வேண்டாம். இதுக்கு கர்வ் பேங்கிள் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறமா பாருங்க ஸ்டோன் செயின். ஸ்டோன் செயின் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேப்பில் ஸ்டோன் செயின் வேணும். அப்புறமா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நம்ம சாரீஸ்க்குலாம் ஒட்டுவோம்ல, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வேணும். அப்புறமா ஃபெவிக்ரில் உள்ள ஃபேப்ரிக் க்ளூ, ஒரு கட்டர், அப்புறமா பாருங்க 3 கலர்ஸில் த்ரெட் வேணும். அப்புறமா எப்பவும் போல ஒரு வேஸ்ட் கிளாத். இதுக்கு நம்ம பேங்கிளில் வந்து இந்த மாதிரி இப்படி த்ரெட்டை ரேப் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே முதல்ல ரேப் பண்ணி வச்சிருக்கேன். இனி நம்ம இதுக்கு மேலே ஸ்டோன் ஒட்டலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்ல ஸ்டோன் ஒட்டுறதுக்கு, அதே மாதிரி தான். அதுக்கு பாருங்க இந்த மாதிரி இப்படி சென்டரை எடுத்து நல்லா அழகாக இப்படி கம் வைக்கணும். இந்த மாதிரி கம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் காய விடணும். காய விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம என்ன ஸ்டோன் ஒட்டலாம். இப்போ கம் லேசாக காஞ்சிருக்க நம்ம ஸ்டோன் ஒட்டலாம். பாருங்க இப்படி ஸ்டோன் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஜென்டலாக வச்சு நம்ம ஒட்டணும். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒட்டிட்டு அப்புறமா நம்ம இதை அலைன் பண்ணிக்கலாம். ஒரு கட்டர் எடுத்து இப்படி நம்ம இதை வெட்டிடலாம். இனி இப்போ இதை நம்ம நல்லா நீட்டாக இப்படி அரேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த 2 சைடும் நல்லா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இப்படி கை வச்சு இப்படி வச்சுட்டாலே அது நமக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆயிரும். ஏன் நம்ம நல்லா சென்டரில் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விடணும். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பண்ணோம்ல அதே பேங்கிள் மாதிரி தான். அதில் நம்ம எப்படி ஸ்டோன் ஒட்டினோமோ அதே மாதிரி தான். இனி நம்ம இதை நல்லா காய விடுவோம். காய விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். இப்போ பாருங்க ஸ்டோன் வந்து நல்லா காஞ்சிருக்கு. இனி நம்ம கோல்ட் த்ரெட் கொண்டு இதில் நம்ம ரேப் பண்ணலாம். அதுக்கு பாருங்க இந்த மாதிரி இப்படி 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நான் ஏற்கனவே சுற்றி வச்சுருக்கேன். இனி நம்ம இதில் வந்து நம்ம ஒட்டலாம். இந்த ஒட்டச்சில் பாருங்க இப்போ நம்ம இதில் வந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்தால் தான் இதுக்கு சென்டரில் இப்படி வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுங்க. இனி என்ன பண்ணணும்னா பாருங்கள் இந்த சென்டருக்கு பார்த்தீங்களா, இந்த சென்டருக்கு நேராக இந்த கீழே வந்து நீங்கள் கம் போட்டு ஒட்டணும். அப்போ நமக்கு ரேப் பண்ணிச்சுலாம் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டில் இங்கே எண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சென்டரில் இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேப்புக்கு நேராக இப்படி கீழே நம்ம கம் வைக்கணும். பாருங்கள் இந்த இடத்துல இப்படி இப்படி கம் வச்சுட்டு என்னமா இதை ஸ்டிக் பண்ணலாம். அப்போ நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்க. அதுக்கு தான் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நீட்டாக இதை வந்து நம்ம ஓட்டிடணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம இதை கொஞ்சம் காய விடலாம். இப்போ பாருங்கள் த்ரெட் நல்லா ஒட்டிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா அழகாக இப்படி எடுத்துட்டு இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் இப்படி வைக்கணும். இந்த கேப்புக்கு நேராக நம்ம இப்படி ஒட்டிட்டுனா நல்லா அழகாக அப்படி இருக்கும். இல்லைனா செறிஞ்சு இருக்கும்ல, அதனால தான் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக அப்படி ஒட்ட சொன்னேன். இப்படி ஒட்டி இப்படி சுற்றிட்டு இதுவும் இதே மாதிரி தான் நம்ம நல்லா டைட்டாக சுற்றணும். சுற்றிட்டு இனி என்ன பண்ணணும்னா இந்த அடுத்த கேப்பை விட்டுறணும். அடுத்த கேப்பை விட்டுட்டு அதுக்கு அடுத்த கேப்பில் அடுத்து நம்ம ரேப் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு கேப்பும் விட்டு 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 ஸ்ட்ரெயிட்டாக ரேப் பண்ணணும். கிராஸில் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி இப்படி எடுத்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி இப்படி ரேப் பண்ணிகிட்டே போகணும். நான் டைட்டாகவே ரேப் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக இனி ரேப் பண்ணிட்டு நான் காட்டுறேன்.
இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக ரேப் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இப்படி ரேப் பண்ணிக்கணும். இனி அடுத்த ஸ்டெப் நம்ம இதுக்கு மேலே ஸ்டோன் ஒட்டலாம். பாருங்கள், இந்த ஸ்டோன் நம்ம சாரிக்கெலாம் ஒட்டணும்ல, அந்த ஸ்டோன். இனி இந்த கேப்ஸ் இருக்குல்ல, அந்த கேப் ஃபுல்லாக நம்ம இந்த ஸ்டோன் ஒட்டணும். நல்லா சென்டராக பார்த்து ஒட்டுங்க. பாருங்க, இப்போ இந்த சைடு ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இனி நம்ம இந்த சைடு ஒட்டலாம். இந்த சைடில் எங்கே ஒட்டியிருக்கோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த சைடு ஒட்டணும். பாருங்க, இப்படி இந்த சைடு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு ஒட்டணும். கொஞ்சமாக கம் வச்சா போதும். இப்போ உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து 3 கலர்ஸ் இருக்குன்னு வைங்களா, அந்த 3 கலர்ஸ்க்கு நீங்கள் இந்த பேங்கிள் இப்படி பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி இப்படி வச்சாச்சு. இனி இதை நம்ம நல்லா காய விடலாம். காய விட்டுட்டு அடுத்த கலர் த்ரெட்டு கொண்டு இதை இனி ரேப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஸ்டோன் நல்லா காஞ்சிருக்கு. இனி நம்ம அடுத்த கலர் த்ரெட் ரேப் பண்ணலாம். அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி இந்த டார்க் ப்ளூ த்ரெட் எடுத்துருங்களா, அதுலேயும் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கோல்டுலேயே நம்ம 6 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுக்கணும். அடுத்து ஏதாவது ஒரு கலர் எடுத்திங்கன்னா அதுலேயும் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுக்கணும். அப்புறமா இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த செயினோட டிஸ்டன்ஸ், ஸ்டோன் செயினோட டிஸ்டன்ஸ், அதுக்குள்ளே நம்ம அதுக்கு மேலே வச்சு நம்ம ரேப் பண்ணிச்சிலையும் இந்த 6 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இது நான் இங்கே முடிச்சிருக்கனால நான் இதே இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் இந்த இடத்துல இதை வந்து நல்லா அழகாக இதுக்கு மேலே அப்படி ஸ்டிக் பண்ணிடலாம். நல்லா அப்படி ஸ்டிக் பண்ணி நல்லா காயட்டும் இது. இப்போ பாருங்கள், த்ரெட் நல்லா காஞ்சிட்டு இனி என்ன பண்ணணும்னா நல்லா அழகாக நல்லா நீட்டாக அந்த ஸ்டாண்ட்ஸ் எப்படி எடுத்துட்டு, இப்போ பாருங்கள், இந்த 2 கோல்டு கலர் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கிராஸில் இப்படி கொண்டு வரணும். இங்கே பாருங்கள், என்ன இருக்கா 2 கோல்டு த்ரெட், இதுக்கு இப்படி கிராஸாக வரணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி. அடுத்து பாருங்கள், இந்த கோல்டு த்ரெட் இருக்குல்ல, இதுக்கு கிராஸாக இந்த மாதிரி. அப்போ இந்த கல் வந்து இந்த மாதிரி இதுக்கு இப்படி இருக்கணும். இந்த கோல்டு த்ரெடும் இந்த கோல்டு த்ரெட்டுக்கும் கிராஸில் இப்படி வரணும். சுத்தச்சில் கொஞ்சம் பார்த்து சுற்றணும், ஏன்னா இதில் வந்து சிக்கிடக்கூடாது கல்லில், ஸ்டோன் செயினில். பாருங்க, இந்த மாதிரி. பாருங்க, இந்த மாதிரி. இந்த மாதிரி இப்படி கிராஸில் சுற்றிட்டே வாங்க.
பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரெக்டாக முடியும். நம்ம இதில் பின்னால் ஸ்டிக் பண்ணிடலாம். பின்னால் பாருங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே முடிக்கிறதுக்கு அப்படி கரெக்டாக வந்துடும். பாருங்கள் பின்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். இனி நம்ம இந்த சைடு பண்ணியிருக்கோமோ இனி கொஞ்சம் காஞ்ச பிறகு இனி கிராஸில் பண்ணணும். இனி த்ரெட் நல்லா காஞ்சிட்டு இனி நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த டைரெக்ஷனில் பண்ணல, இனி நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் பண்ணணும். அதே மெத்தட் தான் பாருங்கள், இந்த மாதிரி இப்படி பண்ணணும். நல்லா பாருங்க இந்த மாதிரி. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பேங்கிள். இந்த காட்டன் சாரீஸ்க்கெலாம் ஜருகு வச்சு வந்திருக்கோம்ல, சாரீஸ் சுடிதார் இருக்கலாம், ஒரு சின்ன லைன் ஜருகு வச்சு வந்திருக்கோம். அந்த மாதிரி ட்ரெஸ்க்கெலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பேங்கிள். இந்த மாதிரி நம்ம முடிச்சாச்சு. இனி நம்ம ஸ்டிக் பண்ணலாம். அழகா அப்படியே ஒட்டிட்டா பாருங்க. பேங்கிள் செய்து முடிச்சோன்னா இப்படி தான் இருக்கும். உங்க எல்லாருக்கும் நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க நீங்கள் எல்லாரும் இதே மாதிரி பண்ணி மேலே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமோட பிக்ஸையும் சென்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில்க் த்ரெட் ஜுவல்லரி கிளாஸ் முடிஞ்சோன்னே 3 பேருக்கு கிஃப்ட் உண்டு. ஸோ நீங்கள் எல்லாரும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த பேங்கிள் பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் உண்டா கீழே கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணி தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.